உங்களுக்கு இப்போ வளர்ச்சி அடையும் நேரம், சம்பாதிக்கிற நேரம், வருமானத்துக்கான நேரம். குறிப்பாக குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மறைக்கப்பட்ட திறமை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி 2-11 உச்சமடைவதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு பிடித்தமே இல்லை சார், எதுக்கு என்ன வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன், வாழறதே வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதிலும் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய, நல்ல அமைப்பை தரக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனையினால் 4 பேர் 4 திக்கில் இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் உங்களால் ஒன்றிணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. கடன் இருக்கும், கடன் வரும். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். ஏன்னா குரு உச்சமாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. செலவாகணும், வருமானத்தை கொடுத்து செலவு பண்ணணும், செலவை கொடுத்து கடனை அடைக்கணும். ஸோ இப்படி இன்டைரக்டாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய பேர்ப்புகள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிஷம் பார்ப்பவராக இருந்தால் நீங்கள் ஃபாரினுக்கு போய் ஜோசியம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரினுக்கு போய் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூ கேன் கிவ் ஸ்பீச் இன் ஓவர்சீஸ். கடல் கடந்து போய் பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பார்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் எங்களுக்கு ரைட்டப் எழுதி கொடுங்க சார், நாங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்கிறீங்க, நிறைய நடந்ததை சொல்கிறீங்க சார், நிறைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறீங்க, எங்களுக்கு சொல்லி எழுதி கொடுங்க சார், எழுதி கொடுங்க சார்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய மறைக்கப்பட்ட திறமை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் சில பேர் உங்களை மனசளவில் பொறாமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இத்தனை நாளாக நான் கட்சியில் இருக்கேன், என்ன கூப்பிடல, இவன் நடுவில் உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ வளர்ச்சி அடையும் நேரம், சம்பாதிக்கிற நேரம், வருமானத்துக்கான நேரம். தைரியமாக இருங்க. கடன் ஜாஸ்தி ஆகுமேன்னு பார்த்தீங்கன்னா கடனை பற்றி இல்லை. கடன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடைச்சிடுவீங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தலைமையோடு நல்ல நட்புறவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால எதிரிகள் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கேம் ஆடுவாங்க. அதை தக்க சான்றுகளோடு பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. எதிரிகள் அடங்கி போவார்கள். அவர்களை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால 6ஆம் இடத்துலேருந்து 10, 12, 2 இதனால் உங்களுக்கு என்ன பலன்? தொழில் அபிவிருத்தி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்பட்டு அதனால் பண வருமானம் ஏற்படும். பிரிந்த குடும்பம் சேரும். ஆனால் குடும்பமே இல்லாதவங்களுக்கு புதிய குடும்பம் உருவாகும். மொத்தத்தில் இந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், உடம்புல ஏகப்பட்ட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இல்லை. டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க தெரியுமா, அது அத்தனையும் உங்கள் உடம்புல இருக்குது. ஒரு பக்கம் குத்தினா காற்று வருது, ஒரு பக்கம் குத்தினா சுகர் வருது, சக்கரை ஃபேக்ட்ரியாக இருக்குது உங்கள் உடம்புலம்பாங்க. எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சிம்பிளாக ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காய்கறியை நிறைய சாப்பிடுங்க. ஆடு மாடு மாதிரி காய்கறி, பச்சை காய்கறியை நல்லா வேக வச்சு நல்லா காரம் போட்டு சாப்பிடுங்க. அரிசியை கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி கோதுமையை கம்மி பண்ணுங்கள். ஃபைபரஸ் ஃபுட்டு ஜாஸ்தி சாப்பிடுங்க. இதனால் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். வேளைக்கு பசிக்கும் போது சாப்பிடுங்க. இது மட்டும்தான் சூக்ஷ்மம். இதை பாதி டாக்டர் சொல்ல மாட்டாங்க. என்னோடய டாக்டர் சொல்லி கொடுத்தாரு. சார் நீங்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க, பசி தாண்டி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சதுன்னா உடனே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி சுகர் ஐட்டம் குறைச்சிருங்க, ஒயிட் சுகர் ஐட்டம் குறைச்சிருங்க. இதை சொன்னார் அவர். எந்த டாக்டருக்கும் சொல்லாத ஒரு உண்மையை அவர் சொல்லி கொடுத்தார். அதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு சுகர் எங்கேயோ இருந்தது, கண்ட்ரோல் ஆகிடுது. உங்களுக்கும் கண்ட்ரோல் ஆகும்.
உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுப உறவுகளால் சந்தோஷம் ஏற்படும். உங்கள் மாமா அத்தை எல்லாம் சண்டை போட்டு போயிருப்பாங்க, எல்லாம் உங்களுடைய திருமணத்தினால சேருவாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு சம்ஹார மூர்த்தி. சிவனுடைய பேர் தான், சிவனுக்கு தான் பல பேர். அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபடுங்கள். அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்து அனைத்து உறவுகளையும் இணைக்கக்கூடிய பாலமாக திகழ்வீர்கள். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு, மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வரார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா, நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13, 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு
நெகட்டிவ் பலன்களை காமிச்சிருவார். இப்போ வந்து சனி வந்து மீனராசியில் இருக்கிற மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும் போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிருவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது வந்து எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ வந்து நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது வந்து 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.